ஸோ நிஃப்டி நம்ம லாஸ்ட் வீக் ஒரு ரிவ்யூ பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதான் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அழகாக சொல்லியிருந்தோம் 24,900 கீழே மார்க்கெட் பயப்பட வேணாம், மேலே தான் போகும். பட் மேலே போகும் அப்படின்றது ஃபைன். மறுபடியும் அதோட கண்டினியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன், ஒரு 25,000க்கு மேலே ஒரு நல்ல க்ளோசிங் இருந்ததுன்னா ஒரு புல்லிஷ் பார்க்கலாம். அண்ட் 25,200க்கு மேலே நல்ல க்ளோசிங் மொமெண்டம் கொடுத்ததுன்னா மார்க்கெட் மறுபடியும் ஹால் டைம் ஹைக்கு போகிறதான் சான்ஸ். ஸோ மறுபடியும் இன்னைக்கு அதோட நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க இங்கே, ஓகேவா? ஸோ இப்போ நான் நிஃப்டியோட வீக்லி கிராஃபை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 2 வீக்ஸாக மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. பட் ஒரு மொமெண்டம் அப்படின்னு சொல்றது இது ஒரு மைல்டு புல்லிஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் நான் அது டேக்கு கன்வெர்ட் பண்ணாலும் உங்களுக்கு புரியும். மார்க்கெட் வந்து ஒரு மைல்டு புல்லிஷ் தான் கொடுத்துருக்கு. ஸோ பெரிய லெவலில் இன்னும் மூவ் ஆகலை. 25,200க்கு மேலே தான் மார்க்கெட் ஒரு நெக்ஸ்ட் லெவல் மூவ் கொடுக்கும். பட் நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்குது மார்க்கெட். என்ன நல்லா பாருங்க, மார்க்கெட் அழகா பாருங்க, ஒரு டபுள் பாட்டமும் எடுத்திருக்கு மார்க்கெட்ல. நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துட்டு தான் மார்க்கெட் என்ன இருக்கு, நல்ல ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டை நெக்ஸ்ட் லெவல் மூவ்க்கு வெயிட் பண்ணும் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெவல் மூவ் எங்கே அப்படின்னாக்கா இந்த ஜோனுக்கு மேலே தான். ஸோ 25,150க்கு மேலே ஒரு சின்ன க்ளோசிங் இருக்கணும். இருந்ததுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் 25,600 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த ஜோன் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய நியூஸஸ் அப்படின்றது மார்க்கெட்ல வந்துட்டே இருக்கு. இன்னும் யூஎஸ்ல போயிட்டு இருக்கு டாரிஃப், இந்தியாவில் நடக்கிற விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது ஜிஎஸ்டி கன்ஃபர்மேஷன், இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்ல மைல்டு புல்லிஷ் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரேலி வேணும், மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ரேலி வேணும்னா இந்த 25,150 அண்ட் 25,200 லெவலில் பிரேக் பண்ணி மூவ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் நிஃப்டி ஆல் டைம் ஹை போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் ட்ரெண்ட் தான் 25,150 அண்ட் 25,200 அப்படின்றது ஒரு சைட்வேஸாக மாறி அதுக்கு மேலே புல்லிஷ் ரேலிக்கு மாறும். கீழே சப்போர்ட் அப்படின்றது வேற எங்கேயும் இல்லை, மைல்டாக 25,000ல வச்சா போதும். தேங்க்யூ ஸோ மச்.